தெரியும் பாக்குறியா? ஏய், எஸ்ஐ மட்டும்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கிறவன். ஆனா அவன் கீழே வேலை செய்யறாங்க பாத்தியா, எல்லா பேரும் நம்ம பசங்க தான். அவங்க மூலியமா தான் நமக்கு தெரிய வந்துச்சு. இனிமேல் நான் சும்மா இருந்துச்சுயா, நான் மாட்டிக்க மாட்டேன். அதனால உங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளிவிட்டு உங்க அப்பா மேல தூக்கி பழி போட்டுன்னு வச்சுக்க. அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போய் கம்பி அனுப்பிடுவான். அப்புறம் இந்த ஊருக்கு என்ன, இந்த உலகத்துக்கு நான் தான் சக்கரவர்த்தி. என்னடா இவன் கதை கதையா சொல்லிட்டு இருக்கிறான்னு பாக்குறியா? இதெல்லாம் உண்மைதான். நீ மட்டும் மனசு மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லு. அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். நீ சொல்ல மாட்ட, உன்னை நான் சொல்ல வைக்கிறே. பாவி, டேய் கொலகார பாவி, என்ன கண்ணு கண்ணா வளர்த்தன கப்பனை கொண்டது நீதானா? டேய், என் தங்கச்ச மனக்கோலத்துல பார்க்கலான்னு ஆசாசியா ஓடி வந்தனாடா, இப்படி பிணக்கோலம் ஆக்கிட்டியாடா. டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உங்களை சும்மா விட்டா இந்த ஊர்ல எந்த பொண்ணுங்களும் உருப்படியா வாழ முடியாது. இனிமே நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றா. ராஜேஷ், நீ முத்தையாவோட மகனா? ஆமா கணக்கு. இந்த உண்மைய கண்டுபிடிக்கத்தான் நான் யாருன்னு சொல்லாம இருந்தேன். நானும் இதே ஊருக்காரன் தான். ராஜேஷ், உன்னுடைய நிலைமையில யாரு இருந்தாலும் இதுதான் செய்வாங்க. கணக்கு, திமிரு பிடிச்ச பாவிங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். நான் இனிமே போலீஸ்ல போய் சரணடைகிறேன். நீ ராதாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வா. நான் இப்படியே வரேன், வேற வழியில வரேன். கோயிலுக்கு வா. முகூர்த்த நேரம் இருக்குது, சீக்கிரமா தாலி கட்டுங்க. பூசாரி கொஞ்சம் இருங்க, ராஜேஷ் வந்துட்டோம். ஆமாங்க பூசாரி, அண்ணனும் ராதாவும் வந்துட்டோமே. கொஞ்ச நேரம் போருங்க. பூச நேரம் வேற நெருங்கிட்டே இருக்குது, சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா மாலை மாத்துக்கு டைம் வேற ஆகுது. எவனாவது நெவுந்தீங்க அப்படியே எல்லாத்தையும் சுட்டு என்னை எவரும் வந்து பிடிக்க கூடாது. ஏண்டா டேய், போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு நீ மட்டும் புது பொண்ணாட்டியோட ஜாலியா கொஞ்சிட்டு இருக்கிறா. உன்னை சுட்டு தீத்தாதானா என்னுடைய மனசாரம். ஏ ரவி, பாத்தியாடா, உன்னை தாண்டா தீர்த்து கட்டலான்னு வந்தேன். ஆனா இப்ப அந்த அனாத நாயே வந்து மாட்டிக்கிட்டான். எப்படி ஒரே கல்ல ரெண்டு மாங்க. இந்த சக்கரவர்த்தியோட திறமையை பார்த்தியாடா. உன்னையும் ஒழிச்சுட்டா அப்புறம் எவனும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாதா. நீயே செத்து தோல ராமர். கெட்ட குணமுள்ள அப்பாவுக்கு மகளா இருக்கிறத விட ஒரு உண்மையான ஜீவனுக்கு காதல் இருக்கிறது எவ்வளவு. இப்படிப்பட்ட அயோக்கியங்களை செத்து
ராஜேஷ் ராஜேஷ் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்போ கரையை சேராத ஆளே மாறி என் வாழ்க்கை ஆயிடுச்சு. நானும் அது கிடையாது. ராதா வாரண்ட் அரெஸ்ட் ஒன்னாத்திரி வழங்க மாட்டேன். இனிமேட்டு எனக்காக உன் உயிரையே தியாகம் பண்ணிட்டு என்னோட குறையை இனிமேட்டு யாருக்கிட்ட ராஜே சொல்லிட்டு அழுவேன். ராதா அண்ணா, எங்களுக்காக எங்க எல்லாரையும் பிரிஞ்சு நீ போயிட்டனா. நீங்க தெய்வம். இனிமே யாருகிட்ட போய் நாங்க அன்பா இருப்போம், அன்பா பேசுவோம். எங்களுக்காக நீங்க உங்க உயிரையே தியாகம் பண்ணிட்டீங்களேண்ணா. ராஜேஷ், என்னோட மகனுக்காக என்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்டிய. நீ தெய்வம் அப்பா. நீங்க போய் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுக்கல. என்ன மன்னிச்சுடு ராஜேஷ், என்ன மன்னிச்சுடு. ராதா, நீ அழக ராதா. உன் வாழ்க்கையும் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் நான் ஆசைப்பட்டேன். ஆனா உன் வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையா, சோக வாழ்க்கை பாதையில நீ தேர்ந்தெடுத்துட்ட. நீ கவலைப்படாத. நானும் ரவி உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அழாத ராதா. போமா போ. விதி யாரை விட்டுச்சு? நல்லவங்க போயிட்டான்னு சந்தோஷப்படலாமா, இல்ல கெட்டவங்க போயிட்டான்னு கவலைப்படலாமா? உனக்கு கடவுள் துணையா இருப்பான். உனக்கு நிச்சயம் வாழ்வு கிடைக்குமா? சரி மாமா, ஆனதாகட்டும். எனக்கு இனிமே வாழ்க்கையா இல்ல. என் வாழ்க்கை இணையோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் நான் வாழ்ந்தாயிட செத்தாயிட. எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. என் ராஜேஷ் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நானும் அங்கேயே போய் அவரை பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. உங்களை என்ன எனக்கு நான் மறக்க மாட்டேன். போமா, ஆனதாகட்டும் போமா.